ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். நம்ம ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோங்க. அன்னைக்கு ஆரி பேசிக் கிளாஸ்ல கிளாஸ் 8 ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதில் பஞ்ச் பண்ணுறேன். சில்க் த்ரெட் எடுத்துட்டு வெளியே ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செயின் போட்டுட்டுங்க, அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. இப்போ நெக்ஸ்ட் செயின் போடாமல் நான் முன்ன ஒரு செயின் போட்டிருக்கீங்களேங்க, அந்த செயினை லைட்டாக தள்ளி விட்டு செயின் ஃபஸ்ட்டு போட்டிருக்க இந்த செயினோட சென்டரில் பஞ்ச் பண்ண போகிறோம். இது எவ்வளோ நீளம் இருக்கும், இதோட சென்டர் இங்கே, அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ண போகிறேன். கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டு பஞ்ச் பண்ணுறேன். எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் போடுறேன், அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. தள்ளி விட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கு. செயின் போடுறேன், எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் படிக்கட்டு மாதிரி லைன் பை லைனாக அப்படியே ஆர்டராக வந்துட்டே இருக்கும் பாருங்க. லைட்டாக தள்ளி விட்டு பஞ்ச் பண்ணுறேன், எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. நெக்ஸ்ட் செயின் போடுறேன், எடுக்காமல் இருக்க ஒரு லாக் போடுறேன். இந்த செயினை லைட்டாக தள்ளி விட்டு செயின் போட்டுட்டு அது எடுக்காமல் இருக்க மேலே ஒரு லாக்கு. நெக்ஸ்ட் ஒரு செயினை எடுக்காமல் இருக்க லாக்கு. சைடு லைட்டாக தள்ளி விட்டுட்டு அங்கே ஒரு லாக்கு. இதுதாங்க ஸ்டெம் ஸ்டிச்சு. இந்த கொடி மாதிரி வர டிசைன்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா போதும், ரொம்ப தள்ள வேண்டாம், லைட்டாக தள்ளினீங்கன்னா தெரியும். ஸ்டெம் மாதிரி அந்த கொடி டிசைன் வர இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும் ப்ளவுஸில். லாக்கு வைக்கிறேன், இது லைட்டாக தள்ளி விட்டு அங்கே ஒரு செயின், எடுக்காமல் இருக்க மேலே ஒரு லாக்கு. இதுதாங்க ஸ்டெம் ஸ்டிச்சு. இதே மாதிரியா எனக்கு ஒரு லைன் போட்டு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.